அடிக்கல் நாட்டு விழா வெற்றிகரமாக நடந்திருக்கு. எனவே எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். தேங்க்யூ. பெரிய ஒரு போட்டியாக இது நிகழுமா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு எழும்பொழுது நிகழும் என்று ஆணித்தரமாக பக்கம் நின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அதில் முதன்மையானவர் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிக்கல் வரும்பொழுது அவருக்கு துணை நின்று அவருக்கு உதவி செய்தார். இன்று இந்த பூஜை நடக்கிறதற்கு அடிமுதல் காரணம் பூஜ்மகன் அவர்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை, இந்த போரை தொடங்கும் முன்பே தனியாக நின்று போராடிய அவருக்கு இந்த சூழலில் நான் நன்றி கூறித்தான் வாங்க வேண்டும். இன்று எல்லோரும் இது எப்படி சொல்றதுக்கு தெரியல, ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒன்று. சரி, பூஜை முடிச்சிட்டோம், இன்னைக்கு கட்டடம் ஆரம்பிக்கணும், எந்திர நிதி பத்துமானா உடனே தாமாக முன்வந்து உங்களால் பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கார்த்தியும் விஷாலும் நாங்கள் நடிக்கப் போகின்ற அடுத்த படத்தில் இருந்து, அது என்ன படமாக இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபாய் அவர்கள் இருவரும் அந்த இரவு தான் தலைவராக எனக்கு தூக்கம் வந்துச்சு. ஏன்னா விழாக்கள் நம்ம நடத்திடலாம், ஆனா விழாக்கள்ல சொல்ற வாக்குறுதிகள், தேர்தலில் சொல்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது மிக பெரும்பாடு. தம்பிகளா, உங்க 2 பேருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இந்த சங்கத்தில் இருக்கிற 3500 அங்கத்தினுடைய வாழ்த்துக்களும் நன்றி. நீங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்து கொண்டு போறீங்க. இந்த கட்டிடம் கட்டும்போது இதனுடைய சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கும் பொழுது எப்பொழுதும் கடலில் இருந்து கொண்ட ஒரு சங்கமாகவே இருந்தது. அதனால் இந்த கட்டிடம் முழுவதும் எந்த வங்கியிலும் கடன் பெறாமல் சொந்த முயற்சியில், சொந்த வியர்வையில் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. இன்னைக்கு நிறைய கலைஞர்கள் வர முடியாத சூழல் இருக்காங்க. அவர்கள் எந்த காலகட்டத்தில் இந்த பில்டிங் முடிகிற வரையில் எப்ப வேணாலும் வரலாம், அந்த செங்கல் எடுத்து கொடுக்கலாம். அந்த செங்கல் இந்த கட்டிடத்தில் அமையும். இன்னைக்கு தான் வரணும்னு கிடையாது. இந்த யோசனைக்குரிய ரோஹிணி அவர்களுக்கு நன்றி. இது இந்த கனவை நிஜமாக்குவதற்கு துணை நின்ற அத்தனை பேருக்கும், இது பேருக்காக ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், ட்ரஸ்டி, நியமன செயற்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்கள் அப்படிதான் நான் பார்க்கவே இல்லை. இரவு பகலாக எல்லோரும் கேட்கிறார்கள், இது எல்லாம் அப்ரூவல் வாங்கியாச்சாங்க. எங்களுக்கு நாங்கள் எழுப்பிய கேள்விகள் மற்றவர்கள் மீது, அந்த கேள்விகள் எங்கள் மீது திரும்பிவிடக்கூடாது என்பது மிக மிக கவனமாக இருக்கிறோம். கடந்த 2 நாட்கள் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கடந்த 2 நாட்கள் சிஎம்டி ஆபீஸ்லயே சுத்தி வந்தோம். நம்ம நினைக்கிறோம் ஒரு பேப்பர் கொடுத்தா அவங்க சைன் பண்ணி உடனே கொடுத்தோம், அப்புறம் கிடையாது. ஒரு 20 இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு பக்கமா புரட்டி பார்த்துருக்காங்க. என்ன சார் இப்படி ஒர்க் பண்றீங்க? ஆமா சார், இது சென்சிட்டிவான இடம். நாளைக்கு உங்களை கேள்வி கேட்பாங்க, நீங்க உடனே எங்களை தான் கேள்வி கேட்பீங்க. நாளைக்கு யாரும் எந்த கேள்வியும் ஆக இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் முறையாக சட்டத்திற்கு உட்பட்டு, தார்மீக எண்ணங்களுக்கு உட்பட்டு நடக்கிறது என்கிற உத்தரவாதத்தை என் சங்கத்தின் மூலமாக, என்னுடைய தோழர்கள் மூலமாக கூறுகிறேன். மீண்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கமல் சார் தன்னுடைய அண்ணன் மனைவிக்காக லண்டன் போயிட்டு இறங்கி வந்துட்டாரு. அங்கிருந்து நேரம் வந்துட்டு இருக்காரு. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இன்னும் அரை மணி நேரத்தில் அவர்கள் வருவார்கள். பத்மவிபூஷன் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்களும் மீண்டும் எங்களுடைய சீனியர் ஆர்டிஸ்ட், நாங்க ஒருவேளை அவங்களால ஓடி ஆடி முடிஞ்சுதான் எங்களெல்லாம் பின்னால தள்ளிட்டு அவங்க இந்த கட்டிடத்தை கட்டிப்பாங்க. அவ்வளவு ஊக்கம், அவ்வளவு ஒவ்வொரு நாளும் இங்க வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்,
கட்டிடம் முடிஞ்ச பிறகு நீங்க எப்போ வேணாலும் வரலாம், உட்காரலாம், லைப்ரரியில படம் பார்க்கலாம், புக்கை படிக்கலாம். இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நான் என்ன கொடுக்குறேன்னு தெரியாது, வானியமா திடீர்னு கொடுக்குறாங்க. நான் சொன்ன நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. பட் ஆனா நீங்க வந்து நான் நன்றி சொல்லித்தான் ஆகணும். ஆக மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த மாபெரும் வரலாற்றிற்கு துணை நின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் நமது சொந்தக்காரர்களுக்கும், நம்ம சொந்தக்காரன் நான் நினைக்கிறேன், நம்ம சொந்தக்காரர்கள் தான். நான் இந்த இங்கே சேரும் போது இது வயல்வெளியாக இருந்தது. ஒரு கூரைக்கொட்டை இருக்கும், அதில் ஒரு மண்பானை இருக்கும், அதில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதை சாப்பிட்டு விட்டு இங்கே இடம் விட்டு போவோம். அண்ணன் மேஜர் சுந்தராஜன் இருப்பார்கள். இப்படி வளர்ந்து கொண்டு இருக்கும் இந்த அரிய சங்கத்தை மீண்டும் மிக சிறப்பாக இதை வளரணும் என்று தம்பிமார்கள் இடத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது கோடி கோடி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமான நல்ல நாள். இந்த கட்டிடம் வளர்வதற்கான இளைஞர்கள் எடுத்துக்கொண்ட சிரமத்தை, அவர்கள் பட்ட கஷ்டம், அதற்கெல்லாம் ஒரு அடிகாலாக இந்த கடைகால் அமைந்திருக்கிறது. இந்த கட்டிடம் நிச்சயமா மிக அளவில் மிகப்பெரிய கட்டிடம் வரும். இதுக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக இந்த விழாவை நான் தெரிவிக்க வரும்போது, எங்கள் முன்னால் இருக்கிற பத்திரிகையாளராகிய உங்களுக்கும் இந்த கட்டடத்துல ஒரு தனி அறை அமைக்கப்படும் அந்த வேண்டுகோளை நிச்சயம் நான் இந்த குழுவிற்கு வைப்பேன் என்ற வேண்டுகோளை வைத்து, நாங்கள் வச்ச கல்லே ஒரு கட்டடம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கல்லே ஒரு பெரிய கட்டடம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. இன்னும் வர நடிகர்கள், வர கலைஞர்கள், நடிகர் சங்கத்துடைய உறுப்பினர்கள் வைக்கிற கல் எல்லாமே ஒரு கட்டிடம் போல வளர்ந்துவிடும். நிச்சயமாக அந்த கற்கள் மிக விரைவில் ஒரு மிகப்பெரிய கட்டிடமாக வளர வேண்டும் என்ற என்னுடைய அடி மனிதர்களிருந்து வருகிற வாழ்த்துக்களை தெரிவித்து, இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, வெகு விரைவில் இந்த கட்டட திறப்பு விழாவிலே சந்திக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே நான் உள்ள பில்டிங்குள்ள நுழையும் போது, அந்த வளாகத்துக்குள்ள நுழையும் போது அந்த பில்டிங்கோட அமைப்பை பார்த்தேன். ரொம்ப நவீன முறையில ரொம்ப நிறைய விஷயங்களோட அந்த பில்டிங்கை பண்றாங்க. இந்த பில்டிங்ல ஃபியூச்சர் நடிகர்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த முயற்சிக்கு பெரும் பங்களித்த எங்க தலைவர் நாசர் சார், விஷால் கார்த்திக் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆஸ் அ மெம்பர் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்றது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. நான் முக்கியமாக ஆசைப்படுறது இது எல்லாருடைய ஒரு கனவு. இது என்னதான் எவ்வளவு வந்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது நம்மளுடைய குடும்பம், இது எங்களுடைய குடும்பம். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றாக இருக்கோம். இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக
ஏன்னா விஷால் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாரு. நடிகர் சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டு விழான்னு ஒரு டிராமா போடுறாரு. விவசாய பிரச்சனைக்கு நிதி மேஜர் பாக்குறாரு. ஒரு வருஷம் நான் நிறைவேற்றேன்னா ராஜினாமா பண்றேன்னு சொன்னாரு. இப்போ 1.25 வருஷம் ஆக போகுது. கார்பரேஷன் அனுமதி கொடுக்காத ஒரு இடத்துக்கு வந்து நான் அடிக்கல் நாட்டேன்னு ஒரு விழா நடத்தி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நேருக்கு நேர் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கான பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. மீடியாக்கள் வந்து தயவு செய்து விஷாலோட அந்த நாடகத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதான் என்னோட பணிவான வேண்டுகோள். உங்களுக்கே தெரியும், பிரகாஷ் ராஜ் அவர் படத்துக்கே கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து டப்பிங் போகாத ஒரு ஆர்டிஸ்ட் இந்த பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவார்னு எனக்கு புரியல. 10 மணிக்கு மேலே அவர் எங்கேயோ உட்காருவார்னு அவருக்கே தெரியாது.